ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு பிரம்மாண்டமான அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இந்த கத்திரிக்காய். சூப்பரான குண்டு கத்திரிக்காய்ங்க. அதாவது குண்டில் கொஞ்சம் வால் கத்திரிக்காய்ங்க. ஒரு செடியில் ஒவ்வொரு ரகத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 2 3 3 அறுவடை பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாக் பீட்டில் வந்து குண்டு கத்திரிக்காய்ங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கலரு. எனக்கு இந்த பிளாக் பீட்டில் குண்டு கத்திரிக்காய் தாங்க ரொம்ப பிடிச்சது. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்வி கேட்குறேங்க. 2 கேள்வி கரெக்டான ஆன்சரையும் சொல்லணுங்க. நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு கொடுத்த கோட் நம்பரை யூஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து எனக்கு செக்ஷன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த கோடு கொடுத்ததுக்கு காரணமும் அதுதாங்க. அதனால் கோட் நம்பரை கொடுத்து நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். முதல்ல சொல்கிற 2 பேர் செக்ஷன் பண்ணுறேங்க இந்த வீடியோவில். ஒவ்வொரு வீடியோவிலுமே 2 2 பேர் செக்ஷன் பண்ணுறேங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமையில் குலுக்கல் முறையில் வார இறுதியில் 2 பேருக்கு விதை கொடுக்குறேங்க. இந்த வாரத்தில் 2 2 பேர் ஒவ்வொரு வீடியோக்கும் செக்ஷன் பண்ணி சனிக்கிழமை வீடியோவில் உங்களுக்கு இருக்கிற 2 2 பேரை 10 பேர் செக்ஷன் பண்ணி அவங்கள வந்து 10 பேரில் 2 பேருக்கு விதை கொடுக்குறேங்க. இந்த கத்திரிக்காய் பாருங்கள், கருநீல குண்டு கத்திரிக்காய்ங்க. இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய்ங்க. பாருங்கள் பொடலங்காய் கொடி பாருங்கள், இதில் எப்படி ஏறிட்டு போகுது பாருங்கள். இந்த மாதிரி புது செடியிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 செடியிலேருந்து இப்போ இன்றைக்கி வந்து நான் அறுவடை பண்ணியிருக்கிறாங்க. புது காய்ங்க. அது இப்போதான் ஃபஸ்ட்டு அறுவடைங்க. இதுவும் பாருங்கள் கொத்து கத்திரிங்க. இது கொத்து கத்திரியில் குண்டு கத்திரிக்காங்க. பிளாக் பியூட்டியில் வந்து உங்களுக்கு கொத்து கத்திரி குண்டு கத்திரிங்க. அதாவது கொத்தா வைக்குதுங்க இந்த காய். அதாவது காம்பே பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 காய் மொத்தமாக தாங்க இது காயே பிடிக்குது. அந்த மாதிரிங்க. இது சூப்பராக இருக்குது பாருங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க காய். சொத்துலே இல்லைங்க. ஒரு காயில் கூட சொத்துல ஒன்றும் உள்ளலைங்க. அதனால் காய் நல்லா பார்க்கறதுக்கும் சரி, அது ஃப்ரெஷ்னஸும் சரி சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு மட்டுமே இல்லைங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் 2 அறுவடை பண்ணிட்டுங்க. புதன்கிழமை ஒரு அறுவடை வீடியோ போட்டிருப்போங்க. இப்போ சனிக்கிழமை அறுவடை பண்ணுறேங்க. இந்த வாரம் 2 தடவை அறுவடை பண்ணிட்டேங்க காயை. அப்புறம் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 5 வீடியோ வருதுங்க. 5 வீடியோவிலையும் 2 2 பேர் செக்ஷன் பண்ணுவோங்க. அதனால் நீங்கள் ஒரு வீடியோ இல்லாத மிஸ் பண்ணாத பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு சரியான ஆன்சரையும் முதல்ல கொடுங்க. ஏன்னா முதல்ல கொடுக்குற 2 பேரை மட்டும்தாங்க நான் செக்ஷன் பண்ணுறேன். அதனால் முதல்ல கொடுங்க. என்னன்னைக்கு வருது வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வர்றவங்களுக்கு நான் வீடியோ டைமிங் சொல்லிடுறேங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 5 வீடியோ வருதுங்க. டைமிங் 11 மணிக்குங்க வருதுங்க. பார்த்துட்டு முதல்ல ஆன்சரை சொல்லிடுங்க. சொல்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க என்னால் செக்ஷன் பண்ண முடியும். யாரும் வருத்தப்பட வேண்டாங்க. இந்த கிவ்அவே வந்து 5 வாரத்துக்கு தொடருதுங்க. இப்போதைக்கு நான் 5 வாரம்னு சொல்லியிருக்கிறேங்க. வீடியோ நல்லா பிக்கப் ஆகி நல்லா ரன் ஆச்சுன்னா நான் மேலும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால எனக்கு வியூஸு எப்படி போகுது, வீடியோ எப்படி போகுதுன்றதை வச்சு தாங்க நான் வந்து இதை தொடரலாமா இல்லை 5 வாரத்தோடு நிறுத்திக்கலாமான்றது நான் போக போக தாங்க என்னால் வீடியோவில் சொல்ல முடியும். அதனால வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்பப்போ நான் வந்து வீடியோவில் சொல்லிடுவேங்க. பாருங்கள் இந்த நீல கலர் கத்திரிக்காய்ங்க உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க. அந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நான் எதுக்கு இந்த வீடியோவில் அடிக்கடிக்கு இதை சொல்லிகிட்டே இருக்கேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதாவது அந்த நெய்க்கும் அதனுடைய கத்திரிக்காயுடைய டேஸ்ட்டுக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்ததுங்க. அந்த சாப்பிட்டா 1 மணி நேரத்துக்கு அதனுடைய நாக்கிலே ருசி இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்ததுங்க எனக்கு அது. அதனால எனக்கு அந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சிச்சிங்க. அதனால இதில் வந்து ஒரு காயை விதைக்கு விட்டுருக்குறேங்க. அதாவது ஆரம்பத்திலே விதைக்கு விடக்கூடாதுங்க. நான் வந்து வேறு வழி இல்லாத ஒரு காயை மட்டும் விதைக்கு விட்டுருக்குறேங்க. ஏன்னா செடிங்க வந்து திடீர்னு என்ன நடக்கும்ன்றது சொல்ல முடியாதுங்க. அதனால எதுக்கும் ஒரு காயை நாம் விதைக்கு விட்டு வச்சுக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இருக்காதுங்க. இல்லைன்னா செடி ஏதாவது திடீர்னு பட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு விதைக்கு கூட எடுக்க முடியாதாயிடுங்க. அதனால்
ஒரு காய் மட்டும் ஒரு செடியில் நம்ம விட்டு வச்சுக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக ஃபீல் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த விதையிலேருந்து நம்மளால் வந்து பல செடியை உருவாக்க முடியும். அதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய காயை நம்ம வந்து விதைக்கு விட்டு எடுக்க முடியுங்க. அதனால தான் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல குண்டு கத்திரிக்காய் தாங்க. இது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா நான் விதைக்கி விட்டுட்டேங்க. அந்த செடியில் இருக்கிற காய் அத்தனையுமே விதைக்கி விட்டுட்டேங்க. ஏன்னா இது பழைய செடிங்க. சரி இது எவ்வளோ தொலைவு குடுத்துட்டே இருக்குதுங்க. சரி இந்த முறை என்ன பண்ணேன், கம்முனு இருக்கிற காயெல்லாம் விதைக்க விட்டு எடுத்து வச்சுட்டு, அப்புறம் மறுபடியும் காய விட ஆரம்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு, இப்ப நான் விதைக்கே புறா காயும் விட்டுட்டேங்க அந்த செடியில. ஏன்னா இப்ப நெறைய கத்திரிக்காய் வர்றதுனால, இந்த கத்திரிக்காய் விதைக்குன்னு விட்டுறலான்னு விட்டுட்டேங்க. வாங்க அடுத்தது வரிநில கத்திரிக்காவும் கட் பண்ணிக்கலாம். புதுச்செடி பாருங்க எவ்வளோ சூப்பரா காய் குடுத்துட்டு வருது. நம்ம விதை இது மாரி நம்ம ரெடி பண்ணி போட்டு நம்மளுடைய செடிய நம்ம வந்து எப்பயுமே நம்ம மாடி தோட்டத்துல நம்மளால வந்து கொண்டு வர முடியுங்க. விதை மட்டும் கரெக்டா வச்சுக்கணும்னா போதுங்க. கேள்வி நேரங்க. புதுச்செடி கத்திரி செடியிலேருந்து நான் என்ன கலர் கத்திரிக்காவ தடவ அறுவடை பண்றேன்னு சொன்னேன் அப்படின்றது தாங்க கேள்வி. நீங்க என்ன கலர் கத்திரிக்காய்ன்றத மென்ஷன் பண்ணீங்கன்னா போதுமானதுங்க. இத வந்து கரெக்ட்டா ஆன்ஸர சொல்லுங்க. கோடு மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. புதுசா பார்க்குற இந்த வீடியோவ பார்க்குற புதுசா யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, WhatsAppல போய் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஆன்ஸர் குடுக்கணுங்க. அப்படியே ஆன்ஸர் குடுத்தா நான் ஏத்துக்க மாட்டேங்க. அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. அதனுடைய குரூப்லுடைய லிங்க்கு இந்த வீடியோவுல இருக்கு. அதுல லிங்க்ல போய் டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு குரூப்ல ஜாயின் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து எனக்கு ஒரு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, பேரோட எனக்கு ஒரு மெசேஜ் குடுங்க. நான் உங்களுக்கு ஒரு கோடு குடுக்குறேன். அத வச்சு தான் நீங்க வந்து என்னுடைய கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியும். அதனால வந்து புதுசா வர்றவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் லிங்க்கு இந்த வீடியோல குடுத்துருக்குறேங்க. பார்த்து நீங்க அத குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு தாங்க நீங்க வந்து ஆன்ஸர் சொல்ல முடியும். வீடியோவ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு கேள்வியும் வருங்க. ஒரு வீடியோக்கு 2 கேள்வி வருதுங்க. அதனால 2 கேள்விக்கு நீங்க சரியான ஆன்ஸர சொல்லணுங்க. ஒரு கேள்விக்கு சரியான ஆன்ஸர் சொல்லிட்டு, ஒரு கேள்விக்கு தவறான ஆன்ஸர் சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. அதனால நீங்க அதையும் கரெக்ட்டா பார்த்து கரெக்ட்டா ஆன்ஸர குடுங்க. பாருங்க வால் கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. வால் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, விதை சூப்பரா இருந்ததுங்க. எடுத்து காய வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து அ 6, 7 விதை அவைலபிள்ல இருக்குதுங்க கத்திரிக்காய் ரகம். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் 5 ரகம் உங்களுக்கு வந்து ஆஃபர் குடுக்கறதுக்கு காரணமும் அதுதாங்க. அந்த 5 ரகத்த ஃபர்ஸ்ட்டு குடுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கத்திரிக்காய் ரகத்த விதை சேகரிச்ச பின்னாடி, மொத்தமா உங்களுக்கு நான் எத்தினி ரகம் கத்திரிக்காய் வச்சிருக்கிறனோ, அத்தினி ரகத்துல இருக்கிற கத்திரிக்காய் விதையுமே உங்களுக்கு வந்து நானு கிவ்அவேலயும் குடுப்பேங்க. விலைக்கு வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாங்க. விலையும் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் விதையினுடைய விலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 20 தாங்க. அதனால வந்து நீங்க வாங்குறவங்களா இருந்தா, கத்திரிக்காய் விதைய நீங்க வந்து வாங்கிக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் பாருங்க, குருவி கொத்துனதுன்னு தெரியலைங்க, இல்ல கத்திரிக்காய் வெடிச்சதுன்னு தெரியல. எப்படி வெடிச்சு போயிருக்குது பாருங்க. விதையெல்லாம் கூட பாருங்க எப்படி தெரியுது பாருங்க. ஆனா, ஹார்ட் ஷேப்ல வெடிச்சிருக்குது பாருங்க. அதான் நல்லா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. ஒரு ஹார்ட் மாரி, அதாவது ஒரு தண்ணி சொட்டா எப்படி விழுவுமோ, அந்த மாரி இருக்குது பாருங்க இது. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குதுங்க, கத்திரிக்காய். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, எதுனா சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோல கமெண்ட்ல தெரிவிங்க. நான் பதில் சொல்றேன். அப்புறம் ஒரு கமெண்ட் வந்திருந்ததுங்க. நேத்து போட்ட வீடியோலேருந்து ஒரு கமெண்ட் குடுத்துருந்தீங்க. முள்ளங்கி விதை வந்து என்னுடைய இலை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல இருக்கு. மஞ்சள் நிறத்தில காணப்படுது. என்ன பண்றதுங்க? அப்படின்ற மாரி குடுத்துருந்தீங்க. அதுக்கு தாங்க நான் சொல்றது. அந்த மண்ணுல சத்து கம்மியா இருந்தா மட்டும் தாங்க அந்த எல்லோயிஷா ஆகும். அ ஒண்ணு வந்து லிக்விட் தண்ணி வந்து ஓவரா ஊத்திருப்பீங்க. இல்லைன்னா, என்ன சொல்றதுன்னா, அந்த மண்ணு வந்து ஈரப்பதமாவே இருக்குங்க. அத நீங்க நல்லா பாருங்க. கொஞ்சம் காய விட்டு தண்ணி விடுங்க. ஏன்னா, அதுக்கு நல்லா காஞ்சா மட்டும் தான் அந்த மாரி எல்லோசியா வராதுங்க. காய விட்டு தண்ணி விட்டு பாருங்க. கலர் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது வந்து பச்சை குண்டு கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். இது முதல்லயே அந்த கத்திரிக்காயில வந்து பிஞ்சிலே சொத்தல விழுந்துருச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அதனால தான் அந்த காய்
பெருசாகுமோ என்னான்னு பார்த்துங்க, பரவாயில்லைங்க, பெருசெல்லாம் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஒரு செடி இலை வந்து மஞ்சளா ஆகுது அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா, முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த மண்ண வந்து கிளறி விடுங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் காய விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி விடுங்க. தண்ணி மட்டும் குடுங்க. இதுதாங்க இப்போ இந்த புது வெரைட்டி. இதுதாங்க பூசணிக்காய் கத்திரிக்காங்க. அதாவது பூசணிக்காய் மாரியே இருக்குதுங்க. வெடுப்பு வெடுப்பா, வெடுப்பு வெடுப்பா இருக்குதுங்க. அதுக்கு பாருங்க கிளிப் கிளிப்பா எப்படி இருக்குது பாருங்க. அழகா இருக்குதுங்க. குண்டா பூசணிக்காய் மாரியே வெடுப்பு வெடுப்பா இருக்கிறதுனால, நான் இதுக்கு வந்து பிளாக் பியூட்டில பூசணிக்காய் கத்திரிக்காய்ன்னு பேர் வச்சுட்டேங்க இதுக்கு. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. குண்டா இருக்குதுங்க கத்திரிக்காய். அதே மாரி பூசணிக்காய் மாரியே வெடுப்பு வெடுப்பா, வெடுப்பு வெடுப்பா அதனுடைய கிளிப் கிளிப்பா தெரியுதுங்க. அதனால இதுவும் ஒரு புது வெரைட்டி தாங்க என்னது. எவ்வளோ பெரிய கத்திரிக்காவா வைக்கிது பாருங்க. இன்னொரு ரகம் வந்து பிளாக் பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குண்டா மலமலன்னு குண்டா ஃபர்ஸ்ட்லயே அறுவடை பண்ணியிருப்பேங்க. அதுதாங்க அது முன்னோரு ரகம். மொத்தம் 3 ரகம் இந்த கத்திரிக்காயில வந்து நான் வந்து புதுசா அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. உங்களுக்கு கடைசியா நான் வந்து தட்டு காட்டும்போது, உங்களுக்கு அந்த என்ன ரகன்றத நான் கரெக்ட்டா கை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு ரகமும் நான் கை வச்சு எண்ணியே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க. அதனால நீங்க அப்படியே பார்த்துக்கலாங்க. பாருங்க எப்படி கொத்து கொத்தா காய வச்சுட்டு வருது பாருங்க. கொத்து கத்திரிலயுமே பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட 3 செடி இருக்குதுங்க. கொத்து கத்திரில வந்து 3 செடி வச்சிருக்கிறேங்க. அதனால 3 செடியுமே நல்லா காய் குடுக்குதுங்க. கத்திரிக்காய் செடிக்கு மட்டும் கொஞ்சம் நான் வந்து காத்தோட்டமா இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சா செடி இன்னுமே பொதாராட்டம் வளர்ந்துருங்க. நான் தான் வளர்ந்தது போதும்ன்னு சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கிறேங்க. ஏன்னா, நல்லா தாராளமா நம்ம இடம் குடுத்தோம்னா, அது நல்லா வளருங்க. காயும் நெறைய குடுக்கும். என்னால அவ்வளோ அறுவடை பண்ண முடியலன்றதுனால கச்சிதமா குடுத்தா போதும்ன்னு வச்சிருக்கிறேங்க. அதாவது மாடி தோட்டத்துல கம்மியா காய் குடுத்தா போதும்ன்னு நான் மட்டும் தாங்க சொல்றேன். வாங்க சொரக்கா பறிச்சுக்கலாம். சூப்பரான சொரக்காங்க. பூச்சி கடிக்காத நல்லா இருக்குதுங்க சொரக்கா. பாருங்க வளைஞ்சு நெளிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க. நம்ப மாடி தோட்டத்துலயும் சொரக்கா அறுவடை தாங்க எனக்கு ரொம்ப புடிச்சது. அதாவது எப்படி நான் சொல்றேன்னா, அது பார்க்க அவ்வளோ ஒரு ஷைனிங் அதாவது பச்சையாவே கடிச்சு சாப்பிடலாம் போல தெரியுதுங்க. அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் பார்க்கும்போது. அவ்வளோ ஹெல்த்தா இருக்குதுங்க அந்த காய். வெயிட்டாவும் இருக்குது, ஹெல்த்தாவும் இருக்குது. அருமையான சொரக்காங்க. சூப்பரான சொரக்கா. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் குடுங்க. பாருங்க எவ்வளோ லென்த்தா இருக்குது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க காயி. கொஞ்சம் கூட நான் ஃப்ரெஷ்ஷுன்றது எப்படின்னா, காய் பார்க்கும்போதே ஃப்ரெஷ்ஷா அந்த தோல் இருக்கிறது பார்த்தீங்களா? அதுதான் ஃப்ரெஷ்ஷுங்க. இதே நம்ம வாடி வதங்கிங்கிற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, அது வந்து கொடியிலே நீர் சத்து கம்மின்னு அர்த்தங்க. பாருங்க ஒரு மொள நீட்டுக்கு மேல இருக்குது பாருங்க. 2 காய் பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. 2 காயும் 2 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குதுங்க காய். கொடி இந்த அளவுக்கு நம்ம வந்து பந்தல் வந்து போட்டது பரவாயில்லைங்க. ஒரு 8, 9 ஜார கட்டி விட்டதும் ஒரு வகையில நல்லதா போச்சுங்க. பூரா கொடியும் ரப்பிக்கிச்சுங்க. 2வது கொடியும் நல்லா வலுவா தாங்குதுங்க. பந்தல் பரவாயில்லைங்க இந்த முறை போட்டது. வாங்க அடுத்தது வந்து வெண்டைக்காய் பறிச்சுக்கலாம். இன்னைக்கு வெண்டைக்காய் அறுவடையும் நெறைய இருக்குதுங்க. நான் கத்திரிக்காய் அறுவடைய மட்டும் தான் ஃபுல்லா காமிச்சேங்க. வெண்டைக்காய் அறுவடை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேங்க. ஏன்னா, டைம் பார்த்தீங்கன்னா நெறைய போதுன்றதுனால, நீங்க பார்க்க கஷ்டப்படுவீங்கன்றதுனால வெண்டைக்காய் அறுவடைய மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க. இன்னும் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் இருக்குதுங்க. அதனால நெறைய நேரம் கட் பண்ற மாரி தோணுச்சு. அதனால கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க வீடியோவ. ஏன்னா, நீங்க டைம் அந்த அளவுக்கு லென்த்தா இழுக்கும்போது நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, வீடியோக்கு பதில் சொல்ல முடியாதுன்றதுனால தான் நான் கொஞ்சம் கம்மி பண்ணி குடுக்குறேங்க வீடியோவ. ஏன்னா, இது அறுவடை வீடியோன்னும்போது உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தா தாங்க வரும். வேற வழி இல்லைங்க. ஏன்னா, அவ்வளோ காய் இருக்குதுங்க. எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி நம்ம வந்து கேமராக்கு காட்டி நம்ம தட்டு அடுக்குனா தான், நான் அறுவடை பண்ணியிருக்கிறேன்றதே உங்களுக்கும் நல்லா தெரியுங்க. அதனால தான் அத நான் எதையுமே கட் பண்றது இல்லைங்க வீடியோவுல. பாருங்க வெண்டைக்காயிலே பார்த்தீங்கன்னா, நம்ம 3 வெரைட்டி வச்சிருக்கிறோங்க. அதுவே எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். ஏன்னா பாருங்க, அ இது ஒரு வெரைட்டிங்க. நான் கையில காமிச்சது பாருங்க. ரெட் கலர்ல ஒண்ணு இருக்கு. பச்சை, ரெட்டு 2 கலந்த மாரி ஒரு காய்ங்க. இது பாருங்க என்ன வித்தியாசமா காய் இருக்குது பாருங்க. அதாவது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா வைக்குதுங்க காய். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க அந்த டிசைனு. எனக்கே இன்னைக்கு தாங்க நாம வெண்டைக்காயில 3 வகை வச்சிருக்கிறோம் அப்படின்றது எனக்கே இன்னைக்கு தாங்க தெரியும்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டுங்க. வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் விதைக்க விட ஆரம்பிச்சிடலாம். ரெட் கலர் மட்டும் விதைக்க விட்டுருக்குறேங்க. பச்சை கலர்ல 1, ரெட் கலர்ல 2 விட்டுருக்குறேங்க. இப்ப நல்லா செடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹைட் ஆயிடுச்சுங்க செடி. கொஞ்சம் எட்டி தான் பறிக்கிற மாரி இருக்குதுங்க. பறிக்கும்போது பார்த்து பறிங்க. அந்த கத்தினுடைய மொனை அந்த தண்டுல லைட்டா பட்டுட்டா கூட அந்த தண்டு உடைஞ்சிருங்க. அதனால கொஞ்சம் பார்த்து உஷாரா தாங்க பறிக்கணும். இல்லன்னா செடி டேமேஜ் ஆயிடும். அப்புறம் வேஸ்ட்டா நம்ம வளர்த்தது வீணா போயிடுங்க. அதனால பறிக்கும்போது மட்டும் அவசர அவசரமா வீடியோ எடுக்க முடியாத காரணமும் அதனால தாங்க. ஏன்னா மெதுவா கட் பண்ணி தாங்க என்னால எடுக்க முடியும். ஏன்னா செடி அடிபட்டுருச்சுன்னா வீணா போயிடுங்க செடி. அதனால தான் கொஞ்சம் மெதுவா கட் பண்றேங்க நானு. பாருங்க இதுவும் விதைக்கு விட்டுடுங்க. பச்சை வெண்டைக்காயில பார்த்தீங்கன்னா, ஒரு காய் விதைக்கு விட்டுருக்குறேங்க. வெண்டைக்காய் பூ பாருங்க எவ்வளோ சூப்பரா வச்சுட்டு போகுது பாருங்க. பாவக்காய் நெறைய இருக்குதுங்க. ஆனா இன்னைக்கு பாவக்காய் நான் அறுவடை பண்ணலைங்க. ஏன்னா இன்னொரு கொஞ்சம் முத்துட்டுன்னு சொல்லி விட்டுட்டேங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு காலிஃப்ளவர் அறுவடை இருக்குதுங்க. இத நான் வந்து அறுவடை பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேங்க. ஏன்னா சைட்லேருந்து ஒரு செடி வந்து வளர்ந்துட்டு வருதுங்க. அதனால சரி இது அவ்வளோதான் இதுக்கு வந்து இதுக்கு மேல விட்டோம்னா பூ மலர்ந்துருங்க. அதனால கட் பண்ணிடலான்னு கட் பண்றேங்க இன்னைக்கு. லீவ் பார்த்தீங்கன்னா, பருப்பு தோசைக்கு யூஸ் பண்ணிக்குவோங்க இலைங்கள்லாம். அதனால லீஃபோட கட் பண்றேங்க. ஏன்னா நம்ம மருந்து அடிக்காத விளையிறதுனால, நம்ம இந்த லீஃப கட்டாயம் யூஸ் பண்ணிக்கலாங்க. தப்பில்ல. இந்த லீஃப்ல அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. நீங்க வேணா Googleல கூட சர்ச் பண்ணி பாருங்க. இதனுடைய பக்கத்துல ஒரு செட்டையில செடி வளர்றது பார்த்தீங்கன்னா, அதுலருந்து காய் வைக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டு தாங்க. இருந்தாலும் சரி, இன்னொரு செடி பக்கம் இருக்கிற பூ வைக்கிற வரைக்கும் இத வந்து விட்டு பார்க்கலாம். பூ வைக்குதா என்னான்னு பார்க்கலான்ட்டு, நானுமே கொஞ்சம் பார்க்கலான்னு விட்டுருக்குறேங்க. இப்ப அந்த தண்டு நல்லா வலுவா இருக்குதுங்க. அது கட்டுறதுலயே கட் பண்ண முடியலைங்க. அதாவது அந்த சைடுல இருக்கிற செடி டேமேஜ் ஆகாத கட் பண்ணணும்னு நான் கொஞ்சம் ரொம்ப முயற்சி பண்றேங்க. ஒரு வழியா டேமேஜ் ஆகாத கட் பண்ணிட்டேங்க. நல்லா வலுவா இருக்குதுங்க அந்த சட்டை. காய்ங்கள பறிக்கிறதுக்குமே நாம நல்லா வலுவா இருக்கணுங்க. அந்த அளவுக்கு செடி வந்து வலுவா இருக்குதுங்க. கட்டே பண்ண முடியலைங்க என்னால. பாருங்க அதுலருந்து ஒரு செடி பாருங்க அழகா வருது பாருங்க. அதனால தான் சரி இது காய் வைக்குமா என்னான்னு பார்க்கலான்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிறேங்க. இந்த மாரி நம்ம வளர்த்த முடியும்னு காட்டுறேங்க உங்களுக்கு. பாருங்க பூ சூப்பரா இருக்குது பாருங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பூ வருங்க இது. இலையும் நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க, பூவும் யூஸ் ஆகும். இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தாங்க. வாங்க அடுத்தது வந்து கொத்தவரங்காய் பறிச்சுக்கலாம். கொத்தவரங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல் அடிக்குதுங்க. அது கொஞ்சம் சிறப்பா வரலன்ற மாரி தான் தெரியுதுங்க. அது என்னமோ பரவாயில்லைங்க. நம்ப வந்து இளநாத்து அதாவது விதை போட்டு வச்சதும் ஒரு வகையில நல்லதா போச்சுங்க. ஏன்னா, இந்த மாரி டல் அடிக்கிற மாரி தெரிஞ்சுன்னா, செடிய எடுத்துறது தாங்க நல்லது. நான் வந்து அது முளைச்சு வந்ததும், அத புடுங்கி நடுறதுக்கு வேண்டி, ஒரு வாரம் அந்த மண்ணு ரெஸ்ட்ல இருக்கட்டும்னு சொல்லி, விட்டுருக்குறேங்க. அந்த இருக்கிற காய்ங்க விதைக்கு அப்படியே கொஞ்சம் ஊறட்டும்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. செடியிலேயே காய் முத்த விட்டுட்டுருக்குறேங்க. பார்க்கலாம் ஒரு 7, 8 காய் இருக்குதுங்க அதுல. அதனால அந்த விதைக்கு வேண்டி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, அந்த செடியிலேயே நான் விட்டுட்டேங்க. அந்த செடியில நான் காயும் பறிக்கிறதில்லைங்க. அது விதைக்கே ஆகட்டும்னு சொல்லி, அந்த காய விட்டுட்டுருக்குறேங்க. ஏன்னா, செடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. குருத்து வந்து அந்த மழையில கொஞ்சம் காத்துல உடைஞ்சிருச்சுங்க. அதனால, அந்த செடி வளர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாதுங்க. கொத்தவரங்கா தான் இந்த முறை எனக்கு வந்து கொஞ்சம் செடிங்க டல் அடிச்சிருச்சுங்க. அதாவது சிறப்பா வரல அப்படின்னு சொல்லிக்கலாங்க. என்னுடைய மாடி தோட்டத்துக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்கா தாங்க. ஆனா, இந்த முறை எனக்கே வந்து கொத்தவரங்கா கொஞ்சம் சவால் குடுக்குதுங்க. ஏன்னா, சீசன் அந்த மாரி ஆயிடுச்சுங்க. ஒண்ணு காஞ்சா வெயில் ஓவரா காயுதுங்க. இல்லன்னா மழையே பெய்யுது. அந்த மாரி சீசன் வந்து ஒரு சீரா இல்லாததுனால செடிங்களும் திணறுதுங்க. காய் பார்த்தா இந்த செடி பார்த்தா சூப்பரா குடுக்குதுங்க. நல்லா காய் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. நல்லா ஹெல்த்தா இருக்குது. அப்படியே ஒவ்வொன்னும் நல்லா இருக்குதுங்க. ஒவ்வொரு செடி தான் அந்த மாரி ஆயிடுச்சுங்க. அது என்னமோ நம்ம ஒரு 7, 8 செடி போட்டதுனால கொஞ்சம் வசதியா போயிடுச்சுங்க எனக்கு. பாருங்க இவ்வளோ காய் இருக்குது பாருங்க. ஒரே செடியிலே இவ்வளோ காய் இருக்குது பாருங்க.
இந்த செடி தாங்க நான் சொன்னது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு ரகங்க. நாட்டு ரகம் கொத்தவரங்க வர்றதுக்கு அழுகுதுங்க. அப்படிதான் சொல்லணுங்க இத. ஏன்னா செடி பாருங்க, இலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். டல் அடிக்குது பாருங்க. இதனுடைய செடி நல்லா இருக்குதுங்க. ஏன்னா இந்த காய் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா நல்லா லென்த்தாவும் இருக்குது. நல்லா ஹெல்த்தா இருக்குதுங்க இந்த செடி. இதுக்கு பக்கத்துல இருக்குது பாருங்க. அந்த செடி தாங்க விதைக்க விட்டுருக்கிறேன். விதைக்கு அப்படியே செடியிலேயே முத்துட்டுன்னு சொல்லி விட்டுட்டேங்க அத. இது முத்தி முடிஞ்சதும் நம்ப எடுத்துட்டு, அப்புறம் வேற கொத்தவரங்கா செடி நட்டுக்கலான்ட்டு, விதை போட்டு வச்சதும் 1, 2 முளைக்குதுங்க. எல்லாம் முளைச்சதும் புடுங்கி நடணுங்க. ஏன்னா நம்ப செப்பரேட்டா அப்பப்ப விதைய வச்சுட்டே இருக்கணுங்க. எந்த செடி திடீர்னு பட்டு போனாலுமே நம்ப எடுத்துட்டு வந்து வேற செடி நட்டுக்கலாங்க. இருக்கிறத அப்படியே காய நானு விதைக்கே விட்டுட்டேங்க. பாருங்க எப்படி டல் அடிக்குது பாருங்க காய். இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல காய் குடுக்குற ரகங்க. ஆனா இது என்னான்னு தெரியலைங்க, டல் அடிக்குது செடி. இதுவும் பார்த்தீங்கன்னா, நாட்டு ரகம் தாங்க. நாட்டு ரகத்திலே பார்த்தீங்கன்னா, குட்டி ரகங்க. குட்டி குட்டியா இருக்குங்க. இந்த செடி ரப்பர காய் வச்சுட்டு போனதுங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில வீடியோவுல. அவ்வளோ அழகா வச்ச செடி இப்போ டல் அடிக்குதுங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எருவும் நிறையவே தான் இருக்குது. சத்துலாம் ஓரளவுக்கு எல்லா சத்துமே இருக்குதுங்க. ஆனா செடி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு ஆட்டு எருவு கொஞ்சம் மிச்சமா போயிடுச்சோன்னு தோணுதுங்க எனக்கு. அதாவது எருவு ஜாஸ்தி போயிடுச்சோன்னு தோணுதுங்க. வாங்க அடுத்து புதினா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். எருவு ஜாஸ்தி போனாலுமே உங்களுக்கு இந்த பிரச்சனை வருங்க. எருவு கொஞ்சம் மக்கற வரைக்குமே அந்த செடி கொஞ்சம் அப்படியே டல் அடிக்குங்க. மக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருங்க. புதினா பாருங்க இன்னைக்கு ஒரு கட்டு அளவுக்கு நல்லா பூராமே கட் பண்றேங்க. ஏன்னா நெறைய வளர்ந்துருச்சுங்க. இது வாட்டர் ஆப்பிள் செடியில தாங்க அந்த சைடுல வச்சு விட்டுருக்குறேன். நல்லா வளருதுங்க. ஆனா அந்த வாட்டர் ஆப்பிள் நிழலுக்கு சூப்பரா வளருதுங்க. தள தளன்னு இருக்குதுங்க தல. அதுக்கு தான் சரி நெறைய நாளா வளர்ந்துட்டே இருக்குதேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட் பண்றேங்க. புதினா நம்ம மாடி தோட்டத்துல இருக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் தெரியுங்களா? ஒரு பிரியாணி செஞ்சோம்னா டக்குன்னு ஒரு புடி போய் நம்ம பறிச்சு நம்ம போட்டுக்கலாம். அந்த மாரி நம்ம மாடி தோட்டத்துல புதினா இருக்கிறது ஒரு பெரிய ரிலீஃப்ங்க எனக்கு. ஏன்னா புதினாக்கெல்லாம் மருந்து இல்லாத நம்ம சமைச்சு சாப்பிடுறது ஒரு பெரிய விஷயங்க. வாங்க வெளிநாட்டு கொத்தமல்லி பறிச்சுக்கலாம். அதாவது இது நம்ம நாட்டு கொத்தமல்லி கிடையாதுங்க இது. அதாவது இது விதைய பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இது கிடைக்குதுங்க. இந்த கொத்தமல்லியினுடைய ரகம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இந்த கொத்தமல்லி கிடைக்குதுங்க. அதனுடைய ரகம் தான் அந்த விதைங்க. அது நம்ம மாடி தோட்டத்துல விளைஞ்சு பார்க்கும்போது இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷங்க இது அறுவடை பண்ணும்போது. பரவால்ல நம்மளாலயும் வெளிநாட்டு கீரைலாம் விளைவிக்க முடியுது அப்படின்ட்டு ஒரு சந்தோஷங்க. பாலக்கீரை, புதினா, கொத்தமல்லி எல்லாமே இந்த இதுல இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு அறுவடை பண்றேங்க நானு. கேள்வி நேரங்க. இந்த வீடியோவுல நான் எத்தனை ரக வெண்டைக்கா இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்றதாங்க கேள்வி. நீங்க எத்தனை ரகம் நீங்க சொன்னீங்கன்னா போதுமானதுங்க. இந்த பாலக்கீரை பாருங்க எவ்வளோ பெரிய இலையா இருக்குது பாருங்க. அதாவது ஒரு இலைய விரிச்சு போட்டு அதில 2 இட்லி வச்சு சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு இலை அவ்வளோ பெருசு இருக்குதுங்க. எலசா இருக்குதுங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, கையிலே கிள்ளிக்கலாங்க. அந்த அளவுக்கு எலான் தண்டா இருக்குதுங்க. பாருங்க பார்க்கறதுக்கே அழகா எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க அந்த லீஃபுங்க. பறிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. நம்பளால இந்த விதையும் நம்பளால மாடி தோட்டத்துல வளர்க்க முடியுது அப்படின்னு நினைக்கும்போது தான் எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, அத அனுபவிக்கும்போது தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதையுமே நம்ம மாடி தோட்டத்துல விளைஞ்சு பார்க்கும்போது ஒரு சந்தோஷங்க. நம்பளால இதையும் விளைவிக்க முடியுது அப்படின்ற மாதிரிங்க. என்னால என்ன ஒண்ணு விளைவிக்க முடியல அப்படின்னா, கேரட்டு கொஞ்சம் எனக்கு டஃப் குடுக்குதுங்க.
பீட்ரூட்டும் கொஞ்சம் சுமாராக தாங்க விளையுது, ரொம்ப பெரிய காயெல்லாம் வரமாட்டேன்து. அந்த மாதிரி பீட்ரூட்டு, கேரட்டு கொஞ்சம் சவால் குடுக்குதுங்க. நானும் அத ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். அது முளைக்க வைக்கிறதே பெரிய ப்ராசஸா இருக்குதுங்க. அதனால அந்த கேரட்டு என்னால விளைவிக்க முடியலைங்க. அது மறுபடியும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோல காட்டுறேன். தண்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சாஃப்ட்டுங்க இந்த கொத்தமல்லி. இது கொத்தமல்லி ரகம் தாங்க. வாசனைலாம் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி மாரியே தாங்க அடிக்குது. சூப்பரா இருக்குதுங்க வாசனை, ஃப்ளேவர். நானு சிக்கன் கிரேவில செஞ்சேங்க. எதையுமே பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவில தாங்க ட்ரை பண்றது. இது சூப்பரா இருந்ததுங்க. கட் பண்ணி போட்டு சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சேன். நல்லா இருந்தது. வாசனை, ஃப்ளேவர் சூப்பரா இருந்ததுங்க. வாங்க பிளேட்டிங் பார்க்கலாம். வெண்டைக்காய் பாருங்க, இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் இருக்குது பாருங்க. உங்களுக்கு தனித்தனியாவே நான் அடுக்கி வச்சுட்டுக்கிறேன் பாருங்க. சூப்பரான வெண்டைக்காங்க. கத்திரிக்காய் பாருங்க. நீலவரி கத்திரிக்காயே பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்திருக்குது பாருங்க. எத்தன ரகம் இருக்குதுன்றத நான் கை வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பாருங்க. இது ஒரு ரகங்க. இதுதாங்க நான் குண்டு ஃபர்ஸ்ட்டு அறுவடைங்க இது. பிளாக் பிட்ல குண்டுங்க. அதாவது குண்டுலே பெரிய குண்டுங்க. அப்படிதான் சொல்லணும் அத. நீங்களே இத வந்து கவுண்ட் பண்ணிக்கங்க. 16 வகை கத்திரிக்காய் இருக்குதுங்க தட்ல. கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றது, என்னுடைய கத்திரிக்காய் அறுவடை எப்படி இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி கமெண்ட் குடுங்க. உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் ரகத்துல எந்த கத்திரிக்காய் புடிச்சிருக்குதுன்றதையும் கமெண்ட் குடுங்க. ஏன்னா, இத்தனை வகையான அறுவடைய நான் அறுவடை பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு விருந்து வச்சிருக்கேன். அதனால நீங்க அத எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேங்க. பாருங்க, கொத்தவரங்காயும் 3 ரக கொத்தவரங்காய் தனித்தனியா உங்களுக்கு வச்சிருக்கிறேன் பாருங்க. சொரக்காய் அறுவடை பாருங்க, எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. சொரக்காய்க்கு தட்டுல இடம் பத்தலைங்க. அதனால கைப்பிடி மேலேயே வச்சுட்டேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. காலிஃப்ளவர் 1, கொத்தமல்லி இருக்குதுங்க, பாலக்கீரை, புதினா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கைப்பிடி மேல அப்படியே அடுக்கி விட்டுட்டுருக்குறேங்க. ஏன்னா, தரையில வைக்க வேண்டாம் அப்படின்றதுனால செவுத்து மேலேயே அப்படியே வச்சுட்டேங்க. பாருங்க. இது ஒரு பெரிய அறுவடைங்க எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் குடுங்க. சூப்பரான காய்ங்க. வாரத்துக்கு 2 டைம் அறுவடை வந்துருச்சுங்க இந்த வாரம். அடுத்த வாரம் எப்படி அறுவடை வருதுன்றத போக போக பார்க்கலாங்க. அடுத்த வாரம் திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலப்பு வீடியோ தாங்க வரும். அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க. 11 மணிக்கு வரும் பாருங்க. அந்தந்த வீடியோவுடைய எண்டுல என்னைக்கு வீடியோ வரும்ன்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவேன். அதனால கவனமா வீடியோ பார்த்து பதில் கரெக்ட்டா குடுங்க. பாருங்க, இந்த 2 காயும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இதா இருக்குது பாருங்க. சைஸ் வரையும் 2ம் ஒரே மாரி இருக்குது பாருங்க. ஆனா அது கிளிப்பா இருக்குதுங்க. பூசணிக்காய் மாரி. இது உருண்டையா இருக்குதுங்க. இதுதான் வித்தியாசங்க இந்த 2 காய்க்கும். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சைஸு, ஒவ்வொரு கலரு. அவ்வளோ அருமையா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. கத்திரிக்காய் திருவிழான்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு கத்திரிக்காவுடைய வகைகள் தட்டுல இருக்குதுங்க. 16 வகை கத்திரிக்காய் அறுவடை உங்களுக்கு பிரம்மாண்டமா காமிச்சுட்டேங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் குடுங்க. அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருதுங்க. பாருங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்க்குற அளவுக்கு லைக் கூட வரதில்லைங்க. அதனால லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. லைக்கையும் நான் இப்ப கவனிப்பேங்க. அதனால லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருதுங்க. பாருங்க. பாய்.